அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, நாம் அனுதினம் காணுகின்ற திதி நித்யாவின் பொருட்களை, திதி நித்யாவினுடைய பல்வேறு நாமங்களில் கொண்ட ஒவ்வொரு திதிக்கு ஒவ்வொரு நாமோதயத்தில் அம்பாளுடைய தியான ஸ்லோகம், காயத்ரி மூல மந்திரம் இவைகளை நாம் காண உள்ளோம். 15 திதிகளுக்கு உண்டான தேவிகளின் நாமதயங்களில் இன்றைய திதி அஷ்டமி திதி. வளர்பிறை தேய்விரைக்கு உண்டான இந்த அஷ்டமி திதி தேவதையினுடைய பெயர் திரிவிதா நித்யா. இந்த தேவி ஆதிபராசக்தியினுடைய போர்ப்படை தளபதிகளே மிகவும் முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றார்கள். இந்த தேவதை 4 கரங்கள் கொண்டவளாக விளங்குகின்றார். ஒரு கரத்திலே பாசம், மற்றொரு கரத்திலே அங்குசம், மற்றொரு கரம் அபயம், 4வது திருக்கரம் வரதஹஸ்தம் கொண்டு விளங்குபவள். உடல் ஆபரணங்களிலே 8 சர்ப்பங்களை ஆபரணங்களாக பூண்டுள்ளார்கள். இந்த 8 சர்ப்பங்களை பூண்டதினால் இந்த தேவதையை நாம் பிரார்த்தனை செய்து வழிபட்டு வந்தால் சர்ப்ப தோஷம் உள்ளவர்களுக்கு சர்ப்ப தோஷங்கள் விலகும் என்பது தேவி மகாத்மியத்திலே கூறப்பட்டுள்ளது. இந்த தேவதை தியான ஸ்லோகம் ஷியாம வர்ணாம் சுபாகராம் நௌபௌபத சோபிதாம் திருவிக்ரம திருஷ்டே நாகை கல்பிதா பிராணோஜ்வலம் தாரங்க மங்களம் தத்பராஞ்ச நூபுரான் விதை விப்ர சத்ரிய விட் சூத்ர ஜாதிபிர் பீம விக்கிரகை. இது தியான ஸ்லோகம். அடுத்ததாக காயத்ரி. ஓம் திரிவிதாய வித்மகே மகா நித்யாய தீமகே தன்னோ நித்ய பிரச்சோதயாத். இது காயத்ரி. இந்த காயத்ரி மந்திரத்தை 16 முறை ஜபித்தால் மேலும் மேலும் நம்மளுடைய சங்கடங்கள் விலகும் என்பது திதி நித்யாவிலே கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மூல மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ரூம் ஹ்ரீம் ஹூம் கே ஷ ச ஷ ஹும் சத்ரிம் ஹும் க்ஷேம் ஹ்ரீம் பட்ரும் திரிவிதாய நமக. இந்த 16 ஸ்லோக மூல மந்திரத்திலே ஒவ்வொரு அக்ஷரமும் மிகவும் ஹோமத்திற்கு பாராயணத்திற்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த தியான மூல மந்திரத்தை கூடுமான வரையில் எவ்வளவு வேண்டுமானாலும் ஜபிக்கலாம். இதற்கு எண்ணிக்கையே கிடையாது. ஆக இன்றைய திதியினுடைய தேவதையை நாம் கண்டோம். அடுத்ததாக நவமி திதியாகப்பட்டது நாளை காண்போம். அனைவரும் இந்த தியான ஸ்லோகங்களை, காயத்ரிகளை கேட்டு ஜபித்து பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சர்வே ஜன சுகினோ பவந்து. ஹரி ஓம் நமஸ்து.